வெற்றி தலைவர்களின் தனி வழி. தலைவர்கள் நிறுவன முதல் மனிதர் அல்லது நிறுவன தலைவர். இந்த குழப்பம் மற்றும் தெளிவில்லாத சூழ்நிலைகளிலும் அமைதி காத்து வழிநடத்தி வெற்றிக்கு வழிகாட்டுபவர்கள் சிறந்த தலைவர்களாக நிறுவனங்களில் பார்க்கப்படுகிறார்கள். கருத்து பெறும்போது, அதாவது ஃபீட்பேக், அதை தனிப்பட்ட முறையில் பார்க்க மாட்டார்கள். பணியாளர்களை பழிவாங்கும் ஒரு கருவியாக ஃபீட்பேக்கை அவர்கள் உபயோகிக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் இவர் சரியாக வேலை செய்யவில்லை, அது என்ன என்று பார்த்து அனுப்பிவிடலாமா என்றால் முடிந்து போற்றல்லவா. அதற்கு பதிலாக இப்படி இருக்கிறது, நீங்கள் செய்யலாம் என்று எடுத்து கூறும் பொழுது துளிர்க்கிறது. சரி, இந்த கூட்ட அறையில் நுழைந்தவுடன் யாரும் வாய் திறந்து பேசுவதற்கு முன் கூட்டத்தின் வந்திருப்பவர்களின் உளவியலை, நடத்தைகளை மற்றும் அந்த துல்லியமாக இவைகளை ஆராயும் பொழுது, ரைட், இவர் இப்படி இருக்கிறார், நாம் இப்படி பேசலாம் என்று முடிவு செய்து கொள்ளுவார்கள். அப்படி செய்யக்கூடிய முடிவுகள் வெற்றியை தேடித்தரும். செவி மடுத்து புரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். சொல்லுகிறாயா, கேட்போம், என்ன சொல்லுங்கள், கேட்டு தெரிந்து கொள்ளுவோம் என்று செவி மடுப்பதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆயினோ என்றால் முடிந்துவிட்டது. சரி, மற்றவர்கள் பேசுவதை குறுக்கிடாமல் கேட்டு அதை எளிமையாக மற்றவர் புரியும் வண்ணம் கூறுவது மிக மிக சிறப்பானதாகும். எவ்வளவு பேருக்கு அப்படி கூப்பிட்டு பேசி, இவ்வளவுதான், இதை நீங்கள் படித்துக்கொண்டு இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு செய்வதை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறலாம் என்று சொன்னால் கேட்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? அனைத்தையும் கேட்டு அறிந்து செயல்பட வற்புறுத்துவார்கள். அனுமானம் செய்யாமல் கேட்டு அறிந்து கொள்வார்கள். ஆர்வம் அனுமானங்களை வென்று வழிகாட்ட உதவும். அனுமானம், அசம்ஷன்ஸ், எல்லாவற்றையும் கேட்டு இந்தந்த காரணிகள் இங்கு இருக்கின்றன, ஆகவே இவைகளை இப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவான கருத்து குவியலை எடுத்துவிடும் பொழுது ஆஹா என்று கேட்டு விடுகிறார்கள். ஆனால் பேச்சை கட்டுப்படுத்த அறிந்திருப்பவர்கள்தான் இது போன்ற இடங்களில் அவர்களுடைய வெற்றியை குவிக்கிறார்கள். வெறுமனே தலையாட்டி கொண்டிருக்காமல் வழிகாட்ட முனைப்பு கூட்டுவார்கள். அழுத்தம், அகந்தை இவைகளை கொட்டாமல் தெளிவு, நம்பிக்கை